வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வேல்மாறல் அதனுடைய முழு அர்த்தத்துடன் நாம் இன்றைக்கி படிக்கலாம். வேல்மாறல் படிக்கிறோம் இல்லையா? நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேல்மாறல் மகா மந்திரம், முருகனுடைய அற்புதமான மந்திரத்தை பற்றி நான் போட்டிருக்கேன். ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே, அதை போய் பார்த்துக்கோங்க. மற்றும் வேல்மாறலுடைய அர்த்தம், மகா மந்திரத்துடைய அர்த்தம் என்ன என்று நம்ம முழு விவரமாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வேல்மாறல் மகா மந்திரத்துடைய அர்த்தம் பார்க்க போகிறோம். முதல்ல வேல்மாறல், அந்த வேல்மாறலில் ஆரம்பத்தில் நம்ம 20 முறை இந்த வரிகளை சொல்ல வேண்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது திருவுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இது 20 முறை நம்ம சொல்ல வேண்டும். அடுத்தது பார்த்தோம்னா, பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அர்த்தம் பார்த்தோம்னா அது பாருங்கள். அதாவது முதல்ல அதாவது திருத்தணிகை முருகனது வேல், பருத்த மார்பு, சிறுத்த இடுப்பு, வெளுத்த பற்கள், கருத்த கூந்தல், சிவந்த உதடுகள் இவற்றை கொண்ட வேடர் குலம் சிறுமியாம் வள்ளியம்மையின் கண்களுக்கு ஒப்பாகும். அதாவது வேடர் குலத்தின் வள்ளியம்மையுடைய அவருடைய அழகு மற்றும் கண்களுக்கு ஒப்பாகுமாம் அந்த வேல். அதாவது முருகனுடைய அந்த வேல் வள்ளியம்மையின் கண்களுக்கு ஒப்பாகுமாம் மற்றும் வெளுத்த பற்கள், கருத்த கூந்தல், சிவந்த உதடுகள் இவற்றையெல்லாம் கொண்ட வேடர் குலம், வேடருடைய சிறுமி அவருடைய மகளான வள்ளி அம்மையின் கண்களுக்கு ஒப்பாகுமான் முருகனுடைய வேல் என்று இதனுடைய அர்த்தமாகும். இப்போ பார்த்தோம்னா பாருங்கள். பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும். அதற்கு அர்த்தம் இப்போது பார்க்கலாம். இப்போது அதாவது பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து நிதி களத்து முளை தெரிக்க வரமாகும். இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பனை போல் நீண்ட திக்கை, முக அலங்கார துணி அணிந்துள்ள முகம், கன்னங்களிலிருந்து ஒழுகும் மதநீர் ஆகியவற்றோடு வெண்ணிறம் உடைய யானையாகிய ஐராவதத்தின் தலைவனாம் இந்திரனின் கால்களில் பூட்டியிருந்த விழுங்கின் ஆணியை அறுத்தெறியும் அறமாகும். அதாவது முருகனுடைய வேல் இந்திரனுடைய காலில் விளிம்பில் கால்களின் பூட்டியிருந்த விழுங்கின் ஆணி பூட்டியிருக்கிறது. அந்த ஆணியை அறுத்தெறியக்கூடிய சக்தி வாய்ந்த முருகனுடைய வேலாகும். அது அறமாக திகழும் அப்படின்னு இந்த வரி கூறுகிறது. அதாவது போட்டிருக்கு பாருங்கள். பனை போல் நீண்ட திக்கை, முக அலங்கார துணி அணிந்துள்ள முகம், கன்னங்களிலிருந்து ஒழுகும் பதநீர் ஆகியவற்றோடு வெண்ணிற
உடை யானையாகிய ஐராவதத்தின் தலைவராகிய இந்திரன். அதாவது ஐராவத யானைன்றது பேர். அது அந்த யானையின் தலைவராகிய இந்திரன் அவருடைய காலில் பூட்டியிருக்கும் ஆணி, அந்த ஆணியை அறுத்தெறியக்கூடிய சக்தி வாய்ந்த கூர்மையான அறமாக திகழ்கிறது முருகனுடைய வேல் அப்படின்னு இந்த வரிகள் அதனுடைய அர்த்தத்தை நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்தது பார்க்கும்போது, பழுத்தமிழ்து தமிழ் பலகை இருக்குமொரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைகுகையை இடித்து வழி காணும். இதற்கு அர்த்தம் பார்க்கலாம். அதாவது செம்மையான பழைய தமிழ் சங்க பலகையில் வீற்றிருந்த ஒப்பற்ற கவிஞர் பிரான் நக்கீரனின் இசைப்பாடலாகிய திருமுருகாற்றுப்படைக்கு உளம் உருகி அவர் அடைப்பட்டிருந்த மலைக்குகையை இடித்து விழித்திருந்து, அதாவது வழித்திருந்து அவர் தம்மை காத்து அப்படின்னு அர்த்தம். அதாவது பழுத்தமிழ்து தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைகுகைய இடித்து வழி காணும். அதாவது நக்கீரனுடைய அடைபட்டிருந்த சிறைச்சாலையை அவர் அடைத்து, அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த சிறைச்சாலையை மலைக்குகையை இடித்து, அந்த வேல் கூர்மையான வேல் இடித்து வழியை திறந்து அவருக்கு காத்தருளியதாம். அதாவது கூர்மையான வேல் தமிழ் சங்கத்தின் ஒப்பற்ற கவிஞரான நக்கீர பெருமாள் திருமுருகாற்றுப்படை அவர் எழுதியவர். அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அந்த மலைக்குகையையே இடித்து பெயர்த்ததாம் இந்த முருகனுடைய கூர்மையான வேல். வேலின் பெருமையும் அதன் மதிப்பையும் பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். அதாவது வேல்மாறல் பாடலை அதனுடைய அர்த்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது பார்க்கலாம். அடுத்த பாடல், பசித்தலகை முசித்தமுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து தீர நினைத்தசைகள் புஜிக்க வருள் நீரும். இதற்கு அர்த்தம் என்ன? அதாவது பசியினால் துன்பமுற்ற பேய்கள் வருந்தி மெலிந்து அழுது முறையிடுதலை இல்லாமற் செய்து அசுரர்களின் மார்பு குருதி கொழுப்பு தசைகள் ஆகியவற்றை உண்ணுமாறு அருள் செய்யும். அதாவது மிகுந்த பசியினால் துன்பமுற்று பேய்கள் மெலிந்து அழுது புலம்பு கொண்டிருக்கும் பொழுது, அப்பொழுது அசுரர்களின் மார்பு குருதி, அசுரர்களுடைய மார்பில் இருக்கும் குருதி, அதாவது இரத்தத்தை, அதனுடைய கொழுப்பு சதைகள் கொழுப்பு ஆகியவற்றை உண்ணுமாறு அவர்களுக்கு அந்த வேல் கூர்மையான வேல் அருளச் செய்கிறதாம் முருகப்பெருமான். அந்த பேய்களுக்கு பசியாறுவதற்காக அசுரர்களின் தசைகள் மற்றும் அவருடைய இரத்தத்தை வேலால் பெயர்த்து எரிந்து அந்த பேய்களுக்கு உணவு உண்ணுமாறு அந்த வேல் கொடுத்திருக்கிறதாம். அதுதான் இந்த வரிகள் கூறுகிறது. அதாவது பசித்தலகை முசித்தமுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து தீர நினைத்தசைகள் புஜிக்க வருள் நேரும் அப்படின்னு இந்த வரிகளுடைய அர்த்தம் கூறுகிறது. அடுத்த பாட்டை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். சுரர்க்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் வீதி தானக்கும் ஆரி தானக்கும் நர தாமக்கும் ஒரு மீதுக்கண் வினை சாடும். சுரக்கும் மதிவாரக்கும் வீதி தானக்கும் ஆரி தானக்கும் நர தாமக்கும் ஒரு மீதுக்கம் வினை சாடும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது தேவர், முனிவர், இந்திரன், பிரம்மன், திருமால், மக்கள் ஆகியவர்களுக்கு நேரும் துன்பத்தையும் வினைகளையும்
தாக்கி அழிக்கும். அதாவது இந்த கூர்மையான வேலானது தேவருக்கும் சரி, முனிவருக்கும் சரி, இந்திரனுக்கும் சரி, பிரம்மனுக்கும் மற்றும் திருமால், மக்கள் ஆகியவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகின்றவர்களை தாக்கி அழிக்குமாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கூர்மையான வேலாம் என்று இந்த பாடல் வரிகள் கூறுகிறது. அடுத்த பாடலை பற்றி பார்க்கலாம். சுடற்பரிதி ஒளிப்பநிலை ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், ஒளி வீசும் கதிரவன் தன் கதிர் சந்திரன் கடல் நீரை அடக்கியாலும் வடகை முகத்தி ஆகியவை யாவும் வேலின் பேரொளிக்கு முன்னே நாணி ஒளியுமாறு பேரொளியை வீசும். அப்படின்னா ஒளி வீசுகின்ற கதிரவன் சூரியனே ஒளி வீசும். அதாவது சூரியன் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒளியை வீசுகிறவன். அந்த கதிர்வீச்சுக்கு எதுவுமே நிகராகாது. ஆனால் அந்த கடல் நீரையை அடக்கியாலும் ஆகியவை வேலின் பேரொளிக்கு, வேல் அவ்வளோ சக்தி வாய்ந்து வேல் மற்றும் பிரகாசிக்கிறதாம். வேலினுடைய சக்தியும் அதனுடைய ஒளி வீரியமாக பிரகாசிக்கின்றதாம். அந்த வேலுடைய ஒளியானது கதிரவனுடைய ஒளி அதற்கு முன்னே நாணி ஒளியுமாறு அந்த பேரொளியானது மிகவும் சக்தி வாய்ந்து ஒளி வீசுகின்றதாம். அதான் இதனுடைய அர்த்தமாகும். வேல்மாறலின் அடுத்த பாடலை நம்ம இப்போ பாடலாம். அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின்றவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கொர் துணை ஆகும். துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின்றவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கொர் துணை ஆகும். இதற்கு அர்த்தத்தை பார்க்கலாம். அதாவது தன்னை துதித்து போற்றும் அடியவர்க்கு யாரேனும் தீங்கு செய்ய மனதில் நினைத்த அவர்களை மட்டுமல்லாமல் அவர்களின் குலத்தையே அடியோடு அழித்து ஒழிக்கும் எனக்கு ஒரு துணையாகி அருள் செய்யும். அதாவது தன்னை துதித்து போற்றுகின்ற அடியவர்க்கு, அதாவது வேல்மாறல் யாரெல்லாம் படிக்கிறார்களோ, வேல்மாறல் மகா மந்திரத்தை ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தீங்கு யாராவது மனதால் நினைத்தாலும் சரி, அவர்களை அழிக்கும் திட்டமிட்டாலும் சரி, அந்த திட்டத்தையே அவருடைய எதிரிகளை குலத்தையே அடியோடு அழிக்குமாம் வேல். முருகனுடைய சக்தி வாய்ந்த கூர்மையான வேலாம். அவர்களை காப்பாற்றி அருள் புரியுமாம். அதாவது அந்த வேலானது யாரெல்லாம் வேல்மாறல் துதித்து படிக்கிறார்களோ, முருகனை நினைத்து வேல்மாறல் படிக்கின்ற அடியார்களை அவர்களுக்கு எதிரிகளே கிடையாது. அப்படியே எதிரிகள் இருந்தாலும் சரி, அவர்களை குலத்தோடு அழித்து விடுமாம் அந்த கூர்மையான வேல். எவ்வளோ அற்புதமான சக்தி வாய்ந்த வேல்மாறல் மகா மந்திரம் பாருங்கள். இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது நான் நிறைய தடவை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். தினமுமே நிறைய தடவை நான் சொல்லிகிட்ருப்பேங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த வேல்மாறல் மகா மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அவர்களுக்கு எதிரிகளே கிடையாது. அப்படியே எதிரிகள் இருந்தாலும் சரி, அவர்களை கூண்டோடு குலத்தோடு அழித்திடுமாம் முருகனுடைய சக்தி வாய்ந்த கூர்மையான வேலாம். இதனுடைய அர்த்தம் இதுதான். வேல்மாறலின் அடுத்த பாடலை பற்றி பார்க்கலாம். சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும். சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
அதாவது சொல்லு கடங்காத பெருமையுடைய திருப்புகழை ஓதுவோருக்கு நேரும் பகையை அறுத்து ஒழிக்க சினந்து கிளம்பும் அறத்தை நிலை நிறுத்தும். அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி திருப்புகழ், அதாவது யாரெல்லாம் திருப்புகழ் முருகனுடைய திருப்புகழை ஓதுகிறார்களோ ஜபிக்கிறார்களோ முருகனுடைய திருப்புகழை தினமும் படித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பகை ஏதேனும் இருந்தால், அதாவது பகைவர்கள் இருந்தாலும் சரி மற்றும் எதிரிகள் இருந்தாலும் சரி அவர்களை வேரோடு அறுத்து ஒழிக்குமாம் முருகனுடைய சக்தி வாய்ந்த வேல். முருகனுடைய வேல் கிளம்புமாம், அதாவது வேல் முன்னாடி கிளம்பி அந்த எதிரிகளை அழித்து விடுமாம் முருகனுடைய திருப்புகழை யாரெல்லாம் படிக்கிறார்களோ. அற்புதமான பாடல் வரிகள், அதனுடைய அர்த்தம் இதுதான். இந்த பாடலை பற்றி நம்ம பார்க்கலாம். தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கழற்கு நிகராகும். தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கழற்கு நிகராகும். இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது செருக்குடன் இயமன் அடியார்களின் உயிரை கவர வருவானேயானால் எருக்கம் பூ மாலையையும் சந்திரனையும் சூடிய திருமுடியை உடைய சிவபெருமானின் திருவடிக்கு நிகராகுமாம். சிவபெருமானுடைய திருவடிக்கு நிகராகுமாம். அதாவது அடியார்களின் உயிரை கவர யார் வந்தார்களோ, அதாவது அவர்கள் சிவபெருமானின் திருவடி, அவருடைய திருவடிக்கு நிகராகுமாம் என்று இந்த பாடல் வரிகள் கூறுகிறது. அடுத்த வேல்மாறல் மகா மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். அடுத்த பாடல். தளத்தில் உள்ள கன தொகுதி களிப்பினுன வழைப்பதன மலர் கமல கரத்தின் மூளை விதிர்கவலை வாகும். தளத்தில் உள்ள கன தொகுதி களிப்பினுன அழைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்கவலை வாகும். இதற்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது உலகில் உள்ள உயிர்கூட்டங்கள் யாவும் மகிழ்வுறும் அளவுக்கு உணவை வரவழைக்க நேரின் தாமரை மலர் போலும் இறைவன் திருக்கரத்தில் இருந்தபடியே வேலின் நுனியை அவர் அசைத்த அக்கணத்தில் உணவுப் பொருள்களை வளைத்து கொணர்ந்து சேர்க்கும். அதாவது உலக மக்கள் அனைவருக்கும், உயிர் ஜீவராசிகள் அனைவருக்கும் வாழ்வாதாரத்திற்கு உணவு வேண்டும் இல்லையா? அப்பொழுது உணவு வேண்டும் என்ற பொழுதில் இறைவனுடைய திருக்கரத்தில் அவருடைய கையில் இருக்கும் வேலை துளி அந்த நுனியை அசைத்தாலே போதும், அக்கணத்தில் உணவுப் பொருள்கள் அனைத்தும் வந்து சேருமாம். அப்படிப்பட்ட சக்தியான வேல், சக்தியை படைத்த வேளாம் முருகனுடைய வேல். அதனால் இந்த பாடலுக்கு இதாம் அர்த்தம். தளத்தில் உள்ள கன தொகுதி களிப்பின் உன்ன அழைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்கவலை வாகும். அதாவது உலகில் உள்ள உயிர்கூட்டங்களுக்கு யாவும் மகிழ்ச்சி உறவும், அவங்க நம்ம மகிழ்ச்சி உறவும் சரி, அவர்களுக்கு உணவு வேண்டும் என்பதற்காக கூப்பிட்டாலே போரும். வேல், முருகனுடைய வேல் முருகன் அசைத்து அவர்களுக்கு உணவை தந்து அருள் புரிவாராம். அதாவது ரொம்ப லாங் வீடியோவாக போகும், உங்களால் பார்க்க முடியாது. அதனால் நான் இதோடு முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 வேல்மாறல் பகுதி பார்ட் 2 அர்த்தத்துடன் அடுத்த வீடியோவில் வரும். அதாவது வேலின் பெருமையும் ஆற்றலையும் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறோம். வேலின், அதாவது முருகப்பெருமானின் வேல்மாறல் மகா மந்திரத்தின் அர்த்தம், வேலின் பெருமையும் ஆற்றலையும் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும்.
மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும். ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது நாம் தெரிந்து கொள்ளலாம். இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.